ஓம் சாந்தி. அனைத்து மகான் ஆத்மாக்களுக்கும் சிரேஷ்டமான சங்கமயுக காலை வணக்கம். இன்று தாதி பிரகாஷ்மணி அவர்களுடைய அனுபவத்தை மவுண்ட் ஆபுவில் உள்ள குளோபல் மருத்துவமனையை சேர்ந்த BK டாக்டர் ஸ்ரீமந்த் அவர்கள் தனது மனமார்ந்த உணர்வுகளை தாதிஜியை பற்றி தன்னோடு அளவளாவிய பயணத்தை அழகாக பகிர்ந்து கொள்கிறார். வாருங்கள், சுவாரஸ்யமாக கேட்போம். ஓம் சாந்தி. BK டாக்டர் ஸ்ரீமந்த் அவர்கள் இவ்வாறு தன்னுடைய உரையை தொடங்குகிறார். அதாவது 1986ஆம் ஆண்டு நான் முதலில் தாதிஜியை சந்தித்த போது தாதிஜி மிகவும் விசேஷமானவர், அசாதாரணமானவர் மற்றும் முக்கியமானவர் என்று உண்மையிலேயே உணர்ந்தேன். தாதிஜியின் இனிமையான புன்னகை, அன்பான பார்வை மற்றும் ஊக்கமளிக்கும் வார்த்தைகள் என் இதயத்தில் அழியாத முத்திரையை பதித்தன. தாதிஜி என்னிடம், நீ இரட்டை டாக்டராக ஆகு, நீ எப்படியும் உடல் சேவை செய்கிறாய், இப்போது ஆன்மீக டாக்டராகி ஆத்மாக்களின் நோயை குணப்படுத்து என்று கூறினார். யஜ்யத்தின் தாய் தந்தைக்கு நிகரான பராமரிப்பை தாதிஜி அளித்தார். அதாவது யஜ்யத்தின் தாய் தந்தை நமது பிரம்மா பாபா மம்மா அவர்களுக்கு நிகராக தாதிஜியோட பராமரிப்பும் அவ்வளவு அன்பு பாலனை கொடுத்தார் என்று கூறுகிறார். அடுத்து 1991ஆம் ஆண்டு மவுண்ட் ஆபுவில் குளோபல் மருத்துவமனை திறக்கப்பட்ட பிறகு தவ பூமியான மதுபனில் தாதிஜியுடன் இருக்கும் சிறப்பு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. மருத்துவமனையின் தொடக்கத்தில் நாங்கள் வெறும் 20-25 பேர் மட்டுமே இருந்தோம். யஜ்யத்தின் எல்லையற்ற சேவையில் மிகவும் பிஸியாக இருந்த போதிலும் அவர் எங்களுக்காக பிரத்யேக நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு அலௌகீக பராமரிப்பை அளித்தார். பாருங்க, தாதிஜி தனக்கு எவ்வளவு நேரம் இல்லைனாலும் அதை பொருட்படுத்தாம நேரத்தை அதுலேயும் குறிப்பா ஒதுக்கி அவர்களுக்காக வழிகாட்டுதல், ஆலோசனை, பராமரிப்பு, பாலனை செய்திருக்காங்க. நாங்கள் அவருடன் பிக்னிக் கொண்டாடாத வாரமே இல்லை. அவர் அனைவருக்கும் மரியாதை கொடுத்தார், தன்னலமற்ற அன்பை கொடுத்து அனைவரின் இதயத்தையும் வென்றார். யஜ்ய பிதா பிரம்மா பாபா மற்றும் யஜ்ய மாதா ஜெகதம்பா சரஸ்வதி ஆகியோரிடமிருந்து பராமரிப்பை பெறும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் தாதிஜியின் பராமரிப்பு எந்த வகையிலும் குறைந்ததல்ல. ஒரு தாய் தன் குழந்தையின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிவது போல, அதேபோல் தாதிஜியும் என் இதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து அதற்கேற்ப என்னை பராமரித்தார். அதனால் நான் உலக விஷயங்களில் இருந்து பற்றற்று சரணடைந்தேன். இவ்வளவு அழகா பாலனை கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. ஒருவருடைய மனதுல என்ன இருக்கு விஷயம், அதை எப்படி வழிநடத்தி செல்வது என்ற நுண்ணிய கலையை தாதி தெரிஞ்சு இந்த உலக விஷயங்களிலிருந்து பற்றற்று இருப்பதற்கான அன்பான பாலனை கொடுத்து வளர்த்திருக்கிறாங்க பாருங்க. ஒரு புகழ்பெற்ற ஆன்மீக தலைவர் தாதி அவர்கள். ஆனால் தாதிஜியின் எளிய குணம் எல்லாவற்றையும் எளிதாக்குகிறது. இது 1996ஆம் ஆண்டு நடந்தது. தாதிஜிக்கு குடலிறக்கம் இருந்தது. அதாவது ஹெர்னியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு குடலிறக்கம் அவங்களுக்கு இருந்தது. உடல்நிலையில அறுவை சிகிச்சை குறித்த விவாதம் நடந்து கொண்டு இருந்தது. சிலர் அறுவை சிகிச்சை மும்பையில் நடக்க வேண்டும் என்றனர், மற்றவர்கள் அகமதாபாத்தில் நடக்க வேண்டும் என்றனர். இருப்பினும் தாதிஜிக்கு
நமது சொந்த மருத்துவமனை மீது அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. அவர், நான் எங்கும் போக விரும்பவில்லை, அறுவை சிகிச்சை இங்கேயே நடக்கும் என்று கூறினார். அவருக்கு நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், ஆஸ்துமா, ஹயாடஸ் குடலிறக்கம் மற்றும் வேறு சில நோய்கள் என பல உபாதைகள் இருந்தன. நம்ம தாதிக்கு பாருங்க, உடல்நிலையில எவ்வளவு நோய் வந்திருக்கு பாத்தீங்களா? அப்போது அவருக்கு வயது 76. அவர் இவ்வளவு பெரிய மவுண்ட் அபுவின் இவ்வளவு பெரிய பிரம்மா குமார்கள் இயக்கத்தின் தலைவர். மவுண்ட் அபு ஒரு சிறிய கிராமம். அங்கு சிறப்பு வசதி எதுவும் இல்லை. நிபுணத்துவ மருத்துவர்களை தொடர்பு கொள்வதோ அல்லது ஆலோசனை பெறுவதோ கடினம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து அறுவை சிகிச்சை செய்வது எனக்கு மிகப்பெரிய சோதனையாக இருந்தது. நான் முழுமையாக பாபாவிடம் சரணடைந்து அவருக்கு மயக்க மருந்து கொடுத்தேன். அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்தது. எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்தது. பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், தாதியின் எளிய குணம்தான் எல்லாவற்றையும் எளிதாக்கியது. நான் ஒரு துளி கூட மன அழுத்தம் அடையவில்லை. பிறகு தாதி பிரகாஷ்மணி அவர்கள் அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவரது உடல்நிலை தேறுதல் மிகவும் நன்றாக இருந்தது. தாதிஜி அவ்வளவு அன்பை கொடுத்தார். அதை இன்று நினைத்தாலும் என் இதயம் நெகிழ்ச்சியால் நிறைகிறது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு நான் தாதிஜிக்கு மிகவும் நெருக்கமானேன். அவர் சாகார் பாபாவை பற்றிய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு தீவிர முயற்சி செய்ய எங்களுக்குள் உற்சாகத்தை நிரப்புவார். தாதிஜி பாபாவிடம் வந்த பிறகு நான் ஒரு முறை கூட என் லௌகீக வீட்டிற்கு சென்றதில்லை. பாபா எங்களை 14 வருடங்கள் இந்த உலகத்தில் இருந்து பற்றற்றவர்களாக ஆக்கி தவம் செய்ய வைத்தார் என்று கூறுவார். பாபாவின் வாழ்க்கை வரலாற்றை தாதிஜியிடமிருந்து கேட்டு நான் தினமும் அதிகாலை 2 மணிக்கு மருத்துவமனையிலிருந்து பாண்டவ் பவனுக்கு செல்ல ஆரம்பித்தேன். இந்த செய்தி தாதிஜிக்கு தெரிய வந்தது. ஒரு நாள் தாதி பாண்டவ் பவனின் முற்றத்தில் நடந்து கொண்டிருந்த போது என்னை பார்த்து, நீ அதிகாலை 2 மணிக்கு பாண்டவ் பவனுக்கு வருகிறாய் என்று கேள்விப்பட்டேன். உனக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விடும் என்று கூறினார். அப்போது இசுதாதி அவர்கள் கூறினார், தாதி, இவர் ஒரு டாக்டர், இளைஞர், தீவிர முயற்சியில் செய்வதில் ஆர்வம் உள்ளவர். வரட்டும், ஒன்றும் ஆகாது என்றார். பிறகு தாதிஜி, சரி, நீ வரலாம் என்றார். அன்றிலிருந்து மருத்துவமனையை சேர்ந்த சில குமாரர்களும் தினமும் வரத் தொடங்கினர். புயல், மழை, காற்று என எதுவாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு நாள் கூட அமிர்த வேளையை தவறவிடவில்லை. இன்றும் கூட அவர்களில் பலர் வருகிறார்கள். முரளி வகுப்பில் நான் முன்னால் தரையில் உட்கார்ந்து முரளியை கேட்பேன். இந்த முறையை நான் தாதிஜியிடமிருந்து கற்றுக்கொண்டேன். அவர் முரளியை தன் இதயத்திலிருந்து அவ்வளவு உணர்வு பூர்வமாக படிப்பார். என் உள்ளம் நெகிழ்ந்துவிடும். அந்த தனித்துவமான நினைவுகள் என் மனத்திரையில் தோன்றும் போதெல்லாம் இன்றும் கூட ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி என் மனதை ஆட்கொள்கின்றது. உண்மையிலேயே தாதிஜி அவர்கள் ஒளியின் ரத்தினம் ஆவார். பலமுறை நான் தாதிஜியை தூரத்திலிருந்து பார்க்கும் போது அவரது நெற்றியில் ஒரு புள்ளி ஜொலிப்பது போல் உணர்ந்தேன். ஆனால் அருகில் சென்று பார்க்கும் போது அங்கு எந்த புள்ளியும் இருக்காது. நான் ஆச்சரியப்படுவேன். இருப்பினும் தாதிஜி உண்மையிலேயே ஒளியின் ரத்தினமாக எப்போதும் ஜொலித்துக் கொண்டிருந்தார். எங்கள் அன்பான தாதியின்
தன்னலமற்ற அன்பை நான் நினைக்கும்போது, ஒரு புகழ்பெற்ற ஆன்மீகத் தலைவர், "அம்மா, என் கண்கள் கலங்குகின்றன." நான் அமிர்த வேளைக்குப் பிறகு தாதீஜிக்கு காலை வணக்கம் சொல்லச் செல்லும் போதெல்லாம், அவர் என்னை மிகுந்த அன்புடன் அழைத்து சில முரளிக் கருத்துக்களைப் பகிர்ந்து கொள்வார். மேலும் ஊறவைத்து தோல் உரித்த சில பாதாம் பருப்புகளையும் கொடுத்து சக்திசாலியாக ஆகும்படி என்னை ஊக்குவிப்பார். சில சமயங்களில் மாலையிலும் அவரை சந்திப்பேன். அப்போது அவர் என்ன சாப்பிட்டுக் கொண்டிருந்தாலும், ஒரு பிஸ்கட் அல்லது சிறிது டோலி போன்றவற்றை ஒரு தாய் தன் குழந்தைக்கு கொடுப்பது போல தன் தட்டிலிருந்து என்னுடன் பகிர்ந்து கொள்வார். மேலும் என் நலனைப் பற்றியும் விசாரிப்பார். உண்மையில் தாதீஜி முழு உலகத்திற்கும் ஒரு தாயாக இருந்தார். அவர் அனைவரையுமே தனது தாராளமான மற்றும் பெரிய இதயத்தில் ஐக்கியப்படுத்திக் கொள்வார். தாதியின் குடை நிழலிலும் அலௌகீக பராமரிப்பிலும் பகல் இரவு மாதங்கள் வருடங்கள் ஒரு நொடி போல கடந்து சென்றன. இன்றும் கூட அந்த தருணங்கள் ஒரு கனவு போல தோன்றுகின்றன. 2006ஆம் ஆண்டு தாதீஜியின் உடல்நிலை மோசமடையத் தொடங்கியது. அவர் மும்பைக்கு அழைத்து செல்லப்பட்டார். பல நாட்களுக்குப் பிறகு அவர் சாந்திவனுக்கு திரும்ப கொண்டு வரப்பட்ட போது அவர் இன்னும் முழுமையாக குணமடையவில்லை. அவருக்கு மூச்சு விடுவதில் பெரும் சிரமம் இருந்தது. ஒரு இயந்திரத்தின் உதவியை, அதாவது வெண்டிலேட்டர் மூலம் எடுக்க வேண்டி இருந்தது. பின்னர் படிப்படியாக அவரது உடல்நிலை தொடர்ந்து மோசமடைந்தது. ஆனால் இன்னும் அவர் அனைவருக்கும் அன்பான பார்வை கொடுப்பதும், தன் கைகளால் டோலி கொடுப்பதும், இவை அனைத்தும் மிகவும் ஆச்சரியமாக இருந்தன. தாதீஜியின் ஒவ்வொரு நரம்பிலும் பாபாவும் சேவையும் நிறைந்திருந்தது. தாதீஜி தனது வயது மற்றும் நோய் காரணமாக பல விஷயங்களை மறந்துவிடுவார். தன்னை பார்க்க வந்த சிலரை கூட அவர் அடையாளம் காண மாட்டார். இருப்பினும் பாபாவின் ஞான ரத்தினங்களைத் தவிர வேறு எதுவும் அவரது வாயிலிருந்து வருவதை நான் கேட்டதே இல்லை. ஒரு முறை நாங்கள் மருத்துவமனை நிவாசிகள் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் பரிசு பெறுவதற்காக சாந்திவன் கான்ஃபரன்ஸ் ஹாலில் தாதியை சந்தித்தோம். முன்னி பெகன் எங்கள் அனைவரையும் அறிமுகப்படுத்தினார். தாதிஜி, மருத்துவமனை நிவாசிகள் அனைவரும் வந்துள்ளனர். இருப்பினும் அவரிடம் இருந்து மீண்டும் மீண்டும் ஒரே ஒரு வரி மட்டுமே வந்து கொண்டிருந்தது. அச்சா, இவர்கள் அனைவரும் பாபாவின் அன்பான குழந்தைகள், பார்ட்டியில் வந்திருக்கிறார்கள். அச்சா, நீங்கள் எல்லோரும் சந்திக்க வந்திருக்கிறீர்கள். தாதி பிரகாஷ்மணி, பாபா மிகவும் நல்லது. நீங்கள் அனைவரும் தவம் செய்ய பாபாவின் இல்லத்திற்கு வந்துள்ளீர்கள். தன் வாழ்நாள் முழுவதையும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதிலும் பாபாவின் வார்த்தைகளை பேசுவதிலும் செலவிட்டவர். அப்படிப்பட்ட ஆத்மா கனவில் கூட இதைத்தான் பேசும். ஒவ்வொரு நரம்பிலும் பாபா மற்றும் சேவையின் ஒப்பற்ற சமநிலை இருந்தது. இதை நான் நெருக்கமாக பார்த்தேன். இப்போதும் கூட நான் உத்வேகம் பெற்று வருகிறேன். அந்த சம்பவத்திற்கு பிறகு அவர் பெரும்பாலான நேரம் கண்களை மூடிக்கொண்டே இருப்பார். தாதிஜி அனைத்து உலக விஷயங்களிலிருந்தும் முற்றிலும் பற்றற்று இருப்பதாக நான் உணர்ந்தேன். அவர் தனது புலன்களை உள்ளுக்குள் இழுத்துக்கொண்டு ஒவ்வொரு மூச்சிலும் இறைவனின் நினைவில் ஆழமாக மூழ்கியிருந்தார். தாதிஜி மிகவும் சுறுசுறுப்பாகவும் விழிப்புடனும் இருந்தார்.
இரவு உணவிற்கு பிறகு அவரது கேள்வி பதில் அமர்வை கேட்பவர்கள் இதை அனுபவித்திருப்பார்கள். அவர் ஒவ்வொரு கேள்விக்கும் சில வார்த்தைகளில் பதிலளிப்பார். இதிலிருந்து ஒருவர் அவரது உயர்ந்த நிலையையும் முற்றிலும் தூய்மையான புத்தியையும் புரிந்து கொள்ள முடியும். தாதிஜிக்கு உடல் அவருக்கு வெறும் ஒரு ஆடை போலத்தான். 2007ஆம் ஆண்டு தனது இறுதி நாட்களில் தாதிஜியின் உடல்நிலை மிகவும் பலவீனம் அடைந்தது. மணிக்கணக்கில் அவர் இயந்திரத்தின், அதாவது அந்த வெண்டிலேட்டர் உதவியுடன் சுவாசித்து வந்தார். பல நோய்களின் காரணமாக அவரது உடலிலும் நுரையீரலிலும் நீர் தேங்கி இருந்தது. அவரது நுரையீரலில் இருந்து நீரை வெளியேற்றும் பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இவ்வளவு தீவிரமான சூழ்நிலையில் கூட அவர் தனது வலியை ஒருபோதும் விவரித்ததில்லை அல்லது வெளிப்படுத்தியதில்லை. நான் எப்போது கேட்டாலும், தாதிஜி எப்படி இருக்கீங்க என்று, அவர் எப்போதும் நான் நல்லா இருக்கேன், இன்னும் நல்லா இருக்கேன் என்றுதான் சொல்வார். பல முறை அவரது உடலில் ஊசிகள் குத்தப்பட்டன. ஆனால் ஒரு முறை கூட அவர் முகத்தில் வலியை காட்டவில்லை அல்லது எதுவும் சொல்லவில்லை. உண்மையிலேயே நான் உணர்ந்தேன், தாதிஜி உடலில் இருந்து கொண்டே உடலற்ற நிலையில் இருக்கின்றார். உடல் அவருக்கு வெறும் ஒரு ஆடை போலத்தான். தாதிஜி ஒரு உலக புகழ்பெற்ற ஆன்மீக தலைவர். அது உலக வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க நாளாக இருந்தது. சாகார் பாபாவின் அனுபவத்தை நாம் அனைவரும் தாதிகளிடமிருந்து கேட்கிறோம். அவ்யக்த முரளிகளிலிருந்தும் பாபா எப்படி உட்கார்ந்திருக்கும் போதே உடலில் இருந்து பற்றற்று ஆனார் என்பதையும் நாம் அனுபவிக்கிறோம். இருப்பினும் தாதிஜி உடலை விட்ட காட்சியும் மிகவும் அசாதாரணமானதாக இருந்தது. அவரது இறுதி நாட்களில் அவரது நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருந்தபோது 7 நாட்கள் தொடர்ந்து அவருடன் இருந்து அவருக்கு சேவை செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக அவர் முற்றிலும் சுயநினைவின்றி இருந்தார். சிறுநீரகங்கள் செயலிழந்து விட்டதால் அவரது சுவாசம் இயந்திரத்தின், அதாவது அந்த வெண்டிலேட்டர் உதவியுடன் நடந்து கொண்டிருந்தது. இன்னும் சில நாட்கள் தான் என்ற நிலை ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் இந்தியாவிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் அவரது கடைசி தரிசனத்திற்காக வந்தனர். 2007 ஆகஸ்ட் 25ஆம் தேதி உலக வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க நாளாக மாறியது. இரவு முழுவதும் அவரது இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பு மிகவும் சீரற்றதாக ஏறி இறங்கிக் கொண்டு இருந்தது. காலை முரளி வகுப்பு முடிந்தது. அனைத்து சகோதர சகோதரிகளும் காலை உணவை முடித்திருந்தனர். காலை சுமார் 9 மணியளவில் தாதிஜியின் இரத்த அழுத்தம் திடீரென குறையத் தொடங்கியது. அனைத்து மூத்த சகோதரர்களும் தாதிகளும் உடனடியாக அழைக்கப்பட்டனர். அனைவரும் அவரது அறைக்கு வந்து அவரை சுற்றி யோக யுக்த நிலையில் நின்றனர். பாபாவின் பாடல்களுடன் சூழ்நிலை முற்றிலும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அனைவரும் தாதிஜிக்கு திருஷ்டி கொடுத்து கொண்டிருந்தனர். ஒரு பக்கம் நிர்வைர் பாய் தாதிஜியின் கையை பிடித்தார். தாதிஜியின் கையை பிடித்திருந்தார். மறுபக்கம் முன்னி பெகன் மற்றொரு கையை பிடித்திருந்தார். முன்னால் அவரது நிலையை அளவிடும் மானிட்டர் ஓடிக்கொண்டிருந்தது. பிபி, இதய துடிப்பு, ஆக்சிஜன் அளவு போன்றவை படிப்படியாக ஆக்சிஜன் அளவும் இதய துடிப்பும் குறையத் தொடங்கியது. படிப்படியாக இதய துடிப்பு 90, 80, 70, 60, 40 என்று குறைந்து கொண்டே வந்து
சரியாக 10:05 மணிக்கு 0 ஆகிவிட்டது. அவரது முகமும் மங்கலாகியது. எங்கும் அமைதியும் நிசப்தமும் நிலவியது. அனைவரின் கண்களும் கலங்கின. நமது அன்பிற்குரிய தாதீஜி பாபாவிடம் சூட்சும உலகிற்கு வெகு தொலைவில் சென்று விட்டார். அவர் இயற்கையை தனது அடிமையாக்கி கர்மாதீத் ஆகி தந்தைக்கு சமமான அவ்யக்த நிலையை அடைந்து விட்டார். ஓ அன்பிற்குரிய தாதிமா, மாபெரும் தபஸ்வி, மாயாவை வென்றவரே, இயற்கையை வென்றவரே, வெற்றியின் இரத்தினமே, நீங்கள் எங்களைப் போன்ற சில 100 மற்றும் 1000 பேருக்கு மட்டுமல்ல, முழு உலகிற்குமே ஒரு ஊக்கத்தின் வடிவமாக இருக்கிறீர்கள். தன்னலமற்ற அன்பு நிறைந்த உங்கள் இனிய திருஷ்டியையும் எப்போதும் உற்சாகத்தை அளித்த உங்கள் சக்தி வாய்ந்த வார்த்தைகளையும் உங்கள் அன்பான பராமரிப்பையும் யாரால் மறக்க முடியும்? எங்கள் அனைவரிடமிருந்தும் பல கோடி முறை வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ தாயே தாதி பிரகாஷ்மணிஜி அவர்களே. இவ்வாறு மவுண்ட் ஆபுவில் குளோபல் மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய பி.கே. டாக்டர் ஸ்ரீமந்த் அவர்கள் தாதிஜி மீதான தனது மனமார்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்தினார். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அனைத்து மகான் ஆத்மாக்களுக்கும் சிரேஷ்டமான சங்கமயுக காலை வணக்கம். இன்று தாதி பிரகாஷ்மணி அவர்களுடைய அனுபவத்தை மவுண்ட் ஆபுவில் உள்ள குளோபல் மருத்துவமனையை சேர்ந்த பி.கே. டாக்டர் ஸ்ரீமந்த் அவர்கள் தனது மனமார்ந்த உணர்வுகளை தாதிஜியை பற்றி தன்னோடு அளவளாவிய பயணத்தை அழகாக பகிர்ந்து கொள்கிறார். வாருங்கள், சுவாரஸ்யமாக கேட்போம். ஓம் சாந்தி. பி.கே. டாக்டர் ஸ்ரீமந்த் அவர்கள் இவ்வாறு தன்னுடைய உரையை தொடங்குகிறார். அதாவது 1986ஆம் ஆண்டு நான் முதலில் தாதிஜியை சந்தித்த போது தாதிஜி மிகவும் விசேஷமானவர், அசாதாரணமானவர் மற்றும் முக்கியமானவர் என்று உண்மையிலேயே உணர்ந்தேன். தாதிஜியின் இனிமையான புன்னகை, அன்பான பார்வை மற்றும் ஊக்கமளிக்கும் வார்த்தைகள் என் இதயத்தில் அழியாத முத்திரையை பதித்தன. தாதிஜி என்னிடம், நீ இரட்டை டாக்டராக ஆகு, நீ எப்படியும் உடல் சேவை செய்கிறாய், இப்போது ஆன்மீக டாக்டராகி ஆத்மாக்களின் நோயை குணப்படுத்து என்று கூறினார். யக்ஞத்தின் தாய் தந்தைக்கு நிகரான பராமரிப்பை தாதிஜி அளித்தார். அதாவது யக்ஞத்தின் தாய் தந்தை நமது பிரம்மா பாபா மம்மா அவர்கள், அவர்களுக்கு நிகராக தாதிஜியோட பராமரிப்பும் அவ்வளவு அன்பு பாலனை கொடுத்தார் என்று கூறுகிறார். அடுத்து 1991ஆம் ஆண்டு மவுண்ட் ஆபுவில் குளோபல் மருத்துவமனை திறக்கப்பட்ட பிறகு தவ பூமியான மதுபனில் தாதிஜியுடன் இருக்கும் சிறப்பு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. மருத்துவமனையின் தொடக்கத்தில் நாங்கள் வெறும் 20-25 பேர் மட்டுமே இருந்தோம். யக்ஞத்தின் எல்லையற்ற சேவையில் மிகவும் பிஸியாக இருந்த போதிலும் அவர் எங்களுக்காக பிரத்யேக நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு அலௌகீக பராமரிப்பை அளித்தார். பாருங்க, தாதிஜி தனக்கு எவ்வளவு நேரம் இல்லைனாலும் அதை பொருட்படுத்தாம நேரத்தை அதுலேயும் குறிப்பா ஒதுக்கி அவர்களுக்காக வழிகாட்டுதல், ஆலோசனை, பராமரிப்பு, பாலனை செய்திருக்காங்க. நாங்கள் அவருடன் பிக்னிக் கொண்டாடாத வாரமே இல்லை. அவர் அனைவருக்கும் மரியாதை கொடுத்தார். தன்னலமற்ற அன்பை கொடுத்து
அனைவரின் இதயத்தையும் வென்றார். யக்ய பிதா பிரம்மா பாபா மற்றும் யக்ய மாதா ஜெகதம்பா சரஸ்வதி ஆகியோரிடமிருந்து பராமரிப்பை பெறும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. என்றாலும் தாதிஜியின் பராமரிப்பு எந்த வகையிலும் குறைந்ததல்ல. ஒரு தாய் தன் தன் குழந்தையின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிவது போல, அதேபோல் தாதிஜியும் என் இதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து அதற்கேற்ப என்னை பராமரித்தார். அதனால் நான் உலக விஷயங்களில் இருந்து பற்றற்று சரணடைந்தேன். இவ்வளவு அழகா பாலனை கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. ஒருவருடைய மனதுல என்ன இருக்கு விஷயம், அதை எப்படி வழிநடத்தி செல்வது என்ற நுண்ணிய கலையை தாதி தெரிஞ்சு இந்த உலக விஷயங்களிலிருந்து பற்றற்று இருப்பதற்கான அன்பான பாலனை கொடுத்து வளர்த்திருக்கிறாங்க பாருங்க. ம். ஒரு புகழ்பெற்ற ஆன்மீக தலைவர் தாதி அவர்கள். ஆனால் தாதிஜியின் எளிய குணம் எல்லாவற்றையும் எளிதாக்குகிறது. இது 1996ஆம் ஆண்டு நடந்தது. தாதிஜிக்கு குடலிறக்கம் இருந்தது. அதாவது ஹெர்னியான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு குடலிறக்கம் அவங்களுக்கு இருந்தது உடல் நிலையில. அறுவை சிகிச்சை குறித்த விவாதம் நடந்து கொண்டு